இன்ஸ்டாவில் +2 மாணவி பதிவிடும் போஸ்டுகளுக்கு லைக்ஸ் மற்றும் கமெண்ட்களை வாரி இறைத்த இளைஞர் பேச ஆரம்பித்த சில நாட்களிலேயே காதலிப்பதாக கூறி நம்ப வைத்து மாணவியிடம் வாட்ஸ்அப்பில் நிர்வாணமாக வீடியோ கால். தன்னுடனும் தனது நண்பனுடனும் தனிமையில் இருக்காவிட்டால் நிர்வாண வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என மிரட்டல். மாணவியை மிரட்டிய இளைஞர்கள் யார்? லேப் டெக்னீஷியனையும் மெக்கானிக்கையும் போலீசார் சுற்றி வளைத்தது எப்படி? குழந்தைகள் பாதுகாப்பு உதவி இலவச அழைப்பு எண்ணான 1098க்கு விவசாயி ஒருத்தர் போன் பண்ணியிருக்காரு. ஐயா, சேலம் வாழப்பாடியிலிருந்து பேசுறேன். என்னோட மகள் மல்லூர்ல உள்ள உறவினர் வீட்டில் தங்கி இருந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல +2 படிச்சிட்டு இருக்காங்க. நல்லா படிக்கிற என் பொண்ண 2 பேரு நாசம் பண்ண முயற்சி பண்றதா கதறி அழுதுருக்காரு. அப்போ எதிர் முனையில இருந்த குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள், உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, இப்ப அவங்க எங்க இருக்காங்க, யாரால அவங்களுக்கு பிரச்சனை, எல்லாத்தையும் அழாம தெளிவா சொல்லுங்க, கண்டிப்பா பிரச்சனைக்குரியவர்களை பிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், அதே நேரம் உங்க பொண்ணையும் மீட்டு கொண்டு வந்துடலாம்னு தைரியம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் தன்னோட பொண்ணுக்கு நடந்த விஷயத்தையே முழுமையா சொல்லியிருக்காரு அந்த விவசாயி. தன்னோட மகள் உறவினர் வீட்டில் தங்கியிருந்ததால தன்கிட்ட பேசுறதுக்காகவும் விடுமுறை நாட்கள்ல ஆன்லைன் கிளாஸுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் செல்போன் வாங்கி கொடுத்திருக்காரு விவசாயி. அப்போ தோழிகள் எல்லோரும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திட்டு இருந்ததால மாணவியும் தன்னோட செல்போன்ல இன்ஸ்டாகிராமை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்டாவால தான் ஒரு நாள் தேவையில்லாத பிரச்சனையில சிக்க போறோம்ங்கிறது மாணவிக்கு அப்போ தெரியல. மாணவி என்ன போஸ்ட் போட்டாலும் சென்னை பெரம்பூர் பக்கத்துல உள்ள எருக்கஞ்சேரியை சேர்ந்த 22 வயசான இளைஞர் கிஷோர் உடனே லைக் பண்றது, புகழ்ந்து கமெண்ட் பண்றதுன்னு இருந்திருக்காரு. யார் இவங்க, நம்ம போஸ்ட் எல்லாத்துக்கும் லைக் போடுறாங்களேன்னு மாணவி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஹாய்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு அந்த இளைஞர். முன்ன பின்ன தெரியாத நபர்கள் கிட்ட பேசுறது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறத உணராம பதிலுக்கு மாணவியும் ஹாய் அனுப்பினதோட விளைவு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்குது. நீங்க எந்த ஊரு, என்ன படிக்கிறீங்க, சாப்பிட்டீங்களான்னு பேச ஆரம்பிச்ச லேப் டெக்னீஷியன் கிஷோர் அடுத்து மாணவி கிட்ட உங்களை லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நீதான் என் உயிர்னு உருகி உருகி பேசினதால அதை நம்பி பேசின மாணவி கிட்ட வீடியோ கால்ல பேசின கிஷோர் நிர்வாணமா வர சொன்னதா தெரியுது. முடியவே முடியாதுன்னு மாணவி மறுத்தப்போ, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போறேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, அப்பாவி போல முகத்தை வச்சு நேக்கா லாக் பண்ணி மாணவிய நிர்வாணமா பேச வச்சிருக்காரு. அப்போ வேற ஒரு செல்போன்ல அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்ட கிஷோர் அடுத்துதான் தன்னோட கேடுகட்ட வேலையவே காட்டியிருக்கான். நானும் என்னுடைய நண்பன் முகமது அலியும் வேறொரு வேலையா சேலம் வந்திருக்கோம். நீ எங்களோட தனிமையில இருக்க வரணும், இல்லனா நீ என்னோட நிர்வாணமா பேசின வீடியோவை ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு சமூக வலைதளங்கள்ல வெளியிடுவன்னு மிரட்டி இருக்கான் கிஷோர். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாணவி, நான் உங்களை நம்பிதானே பேசினேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு அழுது இருக்காங்க. அப்போ மாணவி யார்கிட்டயோ அழுது பேசுறத யதார்த்தமா கவனிச்ச உறவினர்கள், என்ன பிரச்சனை, மறைக்காம சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் மாணவி நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம உறவினர்கள் கிட்ட அழுதுகிட்டே சொல்லி இருக்காங்க. அடுத்து உடனே மாணவியோட அப்பாவுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொன்ன உறவினர் குழந்தைகள் பாதுகாப்பு உதவி இலவச அழைப்பு எண்ணுக்கு போன் பண்ணி புகார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மாணவியோடைய அப்பாவும் உடனே போன் பண்ணி புகார் கொடுத்திருக்காங்க. அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகள் கொடுத்த தகவல் படி சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சிறுமிக்கிட்ட இளைஞர்கள் குறித்து விசாரணை நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில பைக்ல 2 இளைஞர்கள் சுத்தி வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள போலீஸ் நிக்கிறாங்க, நம்மளை பத்தி தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம சுத்தி வந்த 2 இளைஞர்களையும் சந்தேகத்துல சுத்து போட்டு விசாரிச்சாங்க போலீசார். அப்போ அந்த 2 பேரும் தான் லேப் டெக்னீஷியன் கிஷோர், மெக்கானிக் முகமது அலிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து 2 பேரையும் போக்சோ கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி சேலம் மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க போலீசார்.
அதுக்கு முன்னால 2 பேருடைய செல்போனையும் வாங்கின போலீசார் வேற யாரையாவது இதே மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்களா, மிரட்டி இருக்காங்களான்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க. படிக்க வேண்டிய வயசுல தேவையில்லாத விஷயத்துல கவனம் செலுத்தக்கூடாது, முன்ன பின்ன தெரியாத யார்கிட்டையும் அவசியம் இல்லாம பேசக்கூடாது, செல்போனையும் மாணவிகள் கவனமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் சாட்சி.